வெல்கம் டு வேலு கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் கல்லேரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு எதுக்கு கல்லேரின்னு பேர் வந்தது அதை பற்றி எங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். கூடவே அங்கே ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை தானாக வந்ததா இல்லை யாராவது வச்சாங்களா, அதோட பேர் என்ன, அதை பற்றியும் எங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க. ஆயா, நம்ம ஊர் கல்லேரி இருக்குல்ல, இருக்குது. அந்த ஏரிக்கு எது கல்லேரின்னு பேர் வந்தது? அதான்பா கனவு கொண்டாங்களாம் பெரியவங்க முன்னாத மூர்த்தி. அது ஏரி உடச்சிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து போய் வைப்பேன்னு டிவி நகர ஆளு கொண்டு போய் வச்சாங்களாம். அந்த இடத்த கல்லுங்க உருவாகி உடையாத நின்று போச்சான். அதுக்கு பேர் கல்லேரி. அது கல் வச்சதுனால கல்லேரி. தோட்டி சாமி அது வச்சதுனால அதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் வைப்பாங்க. அது வச்சா அந்த இடத்த எப்பவுமே உடையாது. நம்மளாம் உடச்சி விட்டா தான். இப்போ உடச்சி விட்டாங்களா ஒரு வாட்டி, அதுக்கு மாரி உடச்சி விட்டா தான் ஏரி. அதுக்கு பேர் தான் கல்லேரி. அங்கே ஒரு சிலை இருக்குல்ல, இருக்குது. அந்த சிலை பேர் என்னது? அது தோட்டி சாமின்னு பேர். அது சிலை தானா வந்ததா இல்லை யாராவது வச்சுது? அங்கே கொண்டு வச்சு தான் அந்த கல் உருவாச்சுங்க எல்லாம். அதுக்கு பேர் தான் கல்லேரி. கல்லேரி இது ஒரு 3 ஏரிக்கு அப்படி ரைண்டா வரும். தண்ணி இந்த பையால் போவோம் காவாயிரம். ஆயா, நம்ம ஊர்ல கல்லேரி இருக்குல்ல, அந்த கல்லேரிக்கு எது கல்லேரின்னு பேர் வந்தது? அது என்னது வந்ததுன்னு தெரியாதுமா. தெரியாதா? தெரியாதுமா. அங்க ஒரு சிலை இருக்குல்ல, அங்க ஒரு சிலை தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஒன்னும் இருக்கிறவங்களை பெரியவங்களை விசாரிச்சு பாரு. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுமா. அதெல்லாம் அது வச்சாங்களா இல்ல அதுவா உருவாயிச்சா? அதுவா உருவிட்டு ஆயிருக்குதா, அது அதா வச்சுதாங்க எனக்கு தெரியாது. அது சிலை இருக்குது எனக்கு கூட தான் தெரியும். அதான் உருவிட்டேஷா இல்லை யாருன்னா வச்சாங்கன்னு தெரியாது. கல்லேரி இருக்குல்ல, அந்த கல்லேரிக்கு எது கல்லேரின்னு பேர் வந்தது? அது கல்லேரினாக்கா பாறை கருத்து போய்க்குதுல்ல, அந்த பாறைங்க கல்லேரின்னு உடச்சிக்கிச்சு. அது ஒரு சிலை ஒன்று வச்சாங்க, அது கல்லேரி. அங்கே ஒரு சிலை இருக்குல்ல, அது தானா வாங்குதா இல்லை யாராவது வச்சாங்களா? வச்சாங்க, அந்த காலத்தில் வச்சாங்க. அது பேர் என்னது? பேர் என்னமோ தான் அது வச்சாங்க. அது பேர் தெரியல, வச்சாங்க. அந்த காலத்தில் வச்சுங்க. கல்லேரிக்கு எது கல்லேரின்னு பேர் வந்தது? கல்லேரியில பேர் வந்ததுன்னா கல்லுலாம் நிறைய இருக்குது, அதுக்காக கல்லேரின்னு பேர் வச்சாங்க. அங்க ஒரு சிலை இருக்குல்ல, ஆமா, அந்த சிலை தானா வந்ததா யாராவது வச்சாங்களா? அது தானா வந்தது. அது ஒரு பேர், அதுக்கு பேரு ஏரி காத்தான். ஏரி காப்பத்து பண்றவன் ஏரி அதாவது ஏரி உடச்சிக்கலாம். அதனால ஏரி உடச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு அப்பயே, ஏரி உடஞ்சிக்கிச்சு மடை கட்டுங்க அப்படின்னு. ஏரி காத்தான். கல்லேரிக்கு எது கல்லேரின்னு பேர் வந்தது? கல்லேரியில் கல் நிறைய இருக்கிறதுனால, அந்த சிலை இருக்கிறதுனால கல்லேரின்னு வந்தது. அங்கே ஒரு சிலை இருக்குல்ல, அந்த சிலை தானா வந்ததா இல்லை யாராவது வச்சாங்களா? அது தானாக தான் வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்கப்பா. தானாக தான் வளர்ந்தது. இதுமாரி ஏரி உடச்சிக்கிச்சுன்னா ஊரை கூட்டி சொல்லுமா, ஊரில் இது மாதிரி ஏரி உடச்சிக்கிச்சு மடை கட்டுன்னு சொல்லுமா அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்ததில்லை. அது அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த சிலை பேர் என்ன? சில பேர் ஏரி காத்தான்னு சொல்லுவாங்க. எது சிலை அங்கே வச்சாங்க? அதப்பா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஏரி உடஞ்சிக்கிச்சுன்னா அதை சொல்றதுக்காக, ஏரி காவலுக்காக அதை வச்சுக்கிறாங்க. ஏரி காத்தான்னு அதுதான் சொல்லுவாங்க. அப்படிதான் வேற ஐடியா அதான் அப்படின்னு சொல்றாங்க. கல்லேரி இருக்குல்ல, அந்த கல்லேரிக்கு எது கல்லேரின்னு பேர் வந்தது? கல்லேரின்னு பேர் கல் மூலமா கல்லேரின்னு வந்தது. சின்ன கல்லேரி, பெரிய கல்லேரி, பெரிய ஏரி, நெல்வேரி, அங்க ஒரு சிலை வச்சிருக்காங்களா, அந்த சிலை வச்சாங்களா இல்ல அது தானா வந்ததா? என்னமா கல்லேரில என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது தோட்டிங்க சாமி. அது தோட்டிங்க சாமி. அதுக்கு முன்னே வருவாங்க தோட்டிங்கெல்லாம். இப்போ வார்த்தை கிடையாது. தோட்டிங்களை கேட்டால் தான் தெரியும். அவங்கள கேட்கணும். என்ன சிவா என்ன சொல்றது? ஆமாம் ஆமாம், அது அவங்கள கேட்கணும். ஏன்னா தெரியாது, நம்ம சொல்லக்கூடாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.